போலீஸை பார்த்து பொறுக்கி பயல்களும் புறம்போக்கு நாய்களும் பயப்படுறது கரெக்டு. இதுவே பொதுமக்கள் பயப்படுறதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஎன். நான் உங்களில் ஒருவன். ஆக்சுவலாக கடந்த 5 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 29க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2022 நடந்த விக்னேஷ் அப்படின்றவரோட கஸ்டோடியல் டெத். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 செங்கல்பட்டில் ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. அப்புறம் 2024 தினேஷ்குமார் மதுரையில் இருக்கிற ஒருத்தரோட கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. அப்புறம் 2025 அஜித் குமார் அவரோட லாக்அப் மரணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை எவ்வளவு துன்புறுத்தி, அதுவும் அப்புறம் அந்த ஜெரால்டு ஃபெனிக்ஸ், ஸோ அவங்களோட சாத்தாங்குளம் அந்த கஸ்டோடியல் டெத்து, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்புறம் 2024 லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆகாஷ் டெய்சன் அப்படின்றவர் மானாமதுரையில் வந்துட்டு ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. ஸோ இப்படி போலீஸை பார்த்து பொதுமக்களே பயப்படுற அளவுக்கு இருக்கிற ரொம்பவும் கொடூரமான ஒரு ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு போலீஸ் தான் வந்துட்டு ஒரு மேஜர் ஆக்சுவலாக வந்துட்டு தப்பை பார்த்து தண்டிக்கணும், பொதுமக்களை சேவ் பண்ணணும், பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் போலீஸ் மேலே அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு அரசாங்கத்தோட அஜெண்டாவாக இருக்கணும். பட் அது அப்படியே தலைகீழாக பொதுமக்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போயிடக்கூடாதுரா சாமி, அங்கே போனால் நமக்கு அவ்வளோதான் நியாயம்ன்றதே கிடைக்காது. இதுக்கப்புறம் நீதிமன்றம், கோர்ட்டு, அவ்வளோ பேர், ஜட்ஜஸ்ஸு அவங்களாம் எதுக்கு இருக்காங்க? நீ லாக்அப்லேயே வச்சு அடித்து கொன்றுவா அப்படின்ற பட்சத்தில் கேட்க தோணும்ல. ஸோ இப்படி ரொம்பவும் மோசமாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு ஆட்சியாக கடந்த பல ஆண்டுகளாக, நான் இப்போ ஒரே ஒரு கட்சியை மட்டும் சொல்ல வரல, பல வருடங்களாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தப்பு நடக்கிற இடத்துல நீங்கள் தட்டி கேட்கணும். பட் வந்து உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுற மாதிரி வச்சுக்கிறது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? இன்னும் என்ன பிரிட்டிஷ் காலத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரே பவர் ஓட் மட்டும்தான். ஸோ ஓட் ஃபார் சேஞ்ச், ஓட் ரெஸ்பான்சிபிலி.